தற்போது நாம் பீகாரில் நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் குறிப்பிட்டு பேசிய விஷயங்கள் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் அது தொடர்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழர்களை அவமானப்படுத்தி இருக்கிறதா பாஜக என்ற கேள்வி இதன் மூலமாக எழுந்திருக்கிறது. பிரதமர் மோடியினுடைய பேச்சுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சரும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான ஒரு பிக் பிரேக்கிங்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் வேலை பார்க்கக்கூடிய பீகார் தொழிலாளர்களை திமுகவினர் துன்புறுத்துவதாக நேற்றைய தினம் பீகாரில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்தார். இதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் என்னதான் திமுகவினரை குறிப்பிட்டு அவர் சொல்லியிருந்தாலும் இது தமிழக மக்கள் அப்படின்னு அர்த்தப்படாதா? இதில் உள்ள இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இது முதன்முறையா பாஜக இவ்வாறு விமர்சிப்பது அப்படின்ற பல கேள்விகள் இருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், வணக்கம். தொடர்ந்து பாஜக தலைவர்கள் பிரதமர் மோடி ஆகட்டும் தமிழகத்திற்கு வரும் பொழுது திருக்குறளை சொல்வதும் உலகத்தின் முதல் மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்துவதும் தமிழர்களை பெருமைப்படுத்துவதும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படின்னு தொடர்ந்து பெருமையாக பேசக்கூடிய தருணங்கள் இருக்கு. ஆனால் மற்ற மாநிலங்களில் தேர்தல் நேரத்தில் அரசியல் களத்தில் அவர்களுடைய செயல்பாடு அப்படி இருக்கிறதா அப்படின்னா உதாரணமாக நீங்கள் ஒடிசாவை எடுத்துக்கலாம். இப்போ சமீபத்தில் பீகாரில் நேற்று பேசியிருக்காரு. இது போன்ற பேச்சுகள் எப்படி அமைகிறது? அரசியலுக்காக ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலம் அவர்களிடையே இது வெறுப்புணர்வை ஏற்படுத்துவதாக அமைகிறதா? கௌதமி வணக்கம். பீகாரில் தேர்தல் நடைபெற்றாலும் அந்த தேர்தல் களத்தினுடைய சூடு தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்க தொடங்கி இருக்கின்றது. நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி பீகார் மக்களுடன் பேசும்போது அவர் தமிழ்நாட்டை தொடர்புபடுத்தி பேசியிருக்கின்றார். அதுதான் தமிழ்நாட்டில் தற்போது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக அவர் பேசும்போது பீகாரிலிருந்து தமிழ்நாட்டிற்கு செல்லக்கூடிய உழைக்கும் மக்களை தமிழ்நாட்டில் திமுக துன்புறுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் திமுக துன்புறுத்துகிறது என்று சொன்னாலும் கூட தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது என்று குறிப்பிடும்போது அது மறைமுகமாக தமிழர்களை ஒரு அவதூறாக ஒரு தமிழர்களை விமர்சனம் செய்யக்கூடிய வகையிலே தமிழக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பீகார் மக்களை கொடுமைப்படுத்துவது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. அதற்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். பாஜக தரப்பில் அதற்கான ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் அவர் பேசும்போது காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடுகிறார். காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் பீகாரை சார்ந்த மக்கள் செல்ல முடியாதபடி நிலைகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார். அதே போன்றுதான் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்சியான திமுக ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் உழைக்கக்கூடிய மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கின்றார். தொடர்ந்து தமிழர்களை தமிழ்நாட்டை அவமதிக்கக்கூடிய வகையிலே பிரதமர் நரேந்திர மோடி பேசி வருகின்றார். பிரதமர் தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை மறந்துவிட்டு இப்படி பிரிவினையை தூண்டக்கூடிய வகையில பேசக்கூடாது. நாட்டின் நலனை காக்கக்கூடிய வகையில தான் பிரதமருடைய பேச்சும் நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் அமைய வேண்டும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு தரப்பினரும் இது சம்பந்தமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். திமுக தரப்பில் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், பாஜக ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போதும் ஐயோ எனக்கு தமிழ் பேச முடியவில்லையே, எனக்கு தமிழால் பேச முடியவில்லை, உங்கள் மொழியில் உங்களுடன் உரையாட முடியவில்லை என்று நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் என்று டெல்லியிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அதே போல உலகின் சில நாடுகளுக்கு செல்லும் போது அங்கு தமிழிலே திருக்குறளை சொல்வது, தமிழில் சில அந்த புராணங்களை சொல்வது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் நாங்கள் தமிழை உலக நாடுகள் வரை கொண்டு சேர்த்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நிஜத்தில் தமிழர்களையும் தமிழையும் அவமதிக்கக்கூடிய செயலிலே பாஜகவினர் ஈடுபடுகிறார்கள் என்று ஒடிசாவிலிருந்து அந்த பிரச்சார காலத்தில் நடந்த உதாரணத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். கடந்த ஆண்டு அங்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது ஒரு ஒடிசா மாநிலத்தை ஒரு தமிழன் ஆள்வதா என்று ஒரு பிரச்சனையை கிளப்பினார்கள். அதாவது அங்கு முக்கிய IAS அதிகாரியாக செயல்பட்டு வந்த ஒரு தமிழர் V.K. பாண்டியன் அவர்தான் அங்க இருக்கக்கூடிய பிஜு ஜனதாதளம் கட்சியினுடைய நவீன் பட்நாயக் அவருக்கு எல்லாமுமாக இருந்து வந்தார். பிறகு அவர் IAS பதவியே ராஜினாமா செய்துவிட்டு அந்த கட்சியில இணைந்து அந்த தேர்தல் பணிகளையும் செயல்பட்டு வந்தார். அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னவென்றால், பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய கருவூல சாவி எங்கே போனது, அந்த சாவியை ஒருவர் தமிழ்நாட்டிற்கு கொண்டு சென்று விட்டார்,
தமிழர்கள்லாம் திருடர்கள், இந்த பூரி ஜெகநாதருடைய கோவில் ஆலயத்தினுடைய தங்க நகைகள் தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டது என்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் பேசினார்கள். அதே போல ஒரு வாழை இலையை போட்டு ஒரு பழைய சாதத்தை பரிமாறுவது போல தமிழர் உணவை, தமிழருடைய உடை கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்துவது போல வி.கே. பாண்டியனை அவமதிப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவர்களுடைய உணவு கலாச்சாரத்தை அவமதிக்கக்கூடிய வகையிலே பேசினார்கள் என்ற ஒரு சர்ச்சை எழுந்தது. எனவே ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மக்கள், ஒரே ரேஷன் அட்டை, ஒரே மாதிரியான சிலபஸ், ஒரே மாதிரியான கல்வி முறை என்று ஒட்டுமொத்த நாடும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும், பிரிவினையே இருக்கக்கூடாது, தேசத்தினுடைய ஒற்றுமைதான் முக்கியம், பாரத அன்னையினுடைய ஒருமுகமாக இருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய பாஜக பல மாநிலங்களுக்கு செல்லும் போது தமிழர்களை சிறுமைப்படுத்தி தமிழ்நாட்டை பிளவுபடுத்தி ஏன் இந்த பிளவுவாத அரசியலை கையில் எடுக்கிறது என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். ஒடிசாவிலே சென்று ஒடிசாவை ஒரு தமிழன் ஆள்வதா என கேட்பது எந்த வகையில் நியாயம்? அப்படியானால் இந்தியாவை யார் ஆள்கிறார்கள்? வெவ்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாநிலத்திற்கு சென்று அவர்கள் சேரும்போது, அங்கே இருக்கும்போது அவர்கள் அந்த மாநிலத்தை ஆள்வதில் என்ன தவறு இருக்கிறது? இது ஒரே நாடு தானே. ஒரு இந்தியனாக ஒரு இந்தியன் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு சென்று ஆட்சி செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? அதை எப்படி பாஜக ஒரு மாநிலத்தில் ஒரு மாதிரியாகவும் தமிழ்நாட்டிற்கு வந்தால் வேறு மாதிரியாகவும் கையாள்கிறது என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். தொடர்ந்து திமுக தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் அரசியலுக்காக பிரதமர் தொடர்ந்து தமிழர்களை அவமானப்படுத்துகிறார், இது பல மாநிலங்களில் தொடர்கிறது, அதனுடைய நீட்சி தான் பீகாரிலும் நீடிக்கிறது என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் பாஜக மாநிலத்தினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். திமுகவிற்கு எப்போதெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் திமுக இது போன்று திசை மாற்றக்கூடிய வேலையிலே ஈடுபடுவார்கள். பிரதமர் பேசும்போது தமிழர்கள் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் என்று எங்கேயும் பேசவில்லை, திமுக துன்புறுத்துகிறது என்றுதான் பேசினார். திமுகவை சொன்னதை இவர்கள் லாவகமாக தமிழர்களை அவமானப்படுத்தி விட்டார், தமிழ்நாட்டை சிறுமைப்படுத்தி விட்டார் என்று பேசுகிறார்கள் என்று அண்ணாமலை விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதற்கு சில விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி, தற்போதைய அமைச்சர் டிஆர்பி ராஜா, தயாநிதி மாறன், ஆராசா போன்ற திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தொடங்கி கடைகோடி திமுக நிர்வாகிகள் வரை எப்படி வட மாநிலத்தவர்களை கொச்சையாக பேசியிருக்கிறார்கள். தொடர்ந்து பீகார் மக்களை, இங்கு பணிபுரியக்கூடிய வட மாநிலத்தவர்களை எப்படி சிறுமைப்படுத்தி இழிவுபடுத்தி எல்லாம் பேசியிருக்கின்றார்கள். அங்கே வேலை இல்லாமல் தானே இங்கே வந்து வேலை செய்கிறார்கள் என்றெல்லாம் பல மேடைகளில் பேசியிருக்கிறார்கள். இரண்டு பிரிவுக்கும் சண்டை ஏற்படுத்துவது போலவெல்லாம் திமுகவினர் பேசியிருக்கின்றார்கள், பல காணொலிகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் பிரதமர் அவ்வாறு பேசினார் என்று அண்ணாமலை ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றார். எது எப்படியாக இருந்தாலும் தொடர்ந்து வடக்கு தெற்கு பிரச்சனை என்பது அது ஒரு 100 ஆண்டு கால பிரச்சனையாக இருக்கின்றது, பல ஆண்டுகளாக இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா சொல்லி இருக்கின்றார் ஏற்கனவே, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று. அந்த நிலை இன்றும் தொடர்கிறதா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. எந்த பிரச்சனை எப்படியாக இருந்தாலும் அரசியல் கருத்துக்களை அரசியல் ரீதியாக அணுகாமல் வடமாநில தொழிலாளர்களுக்கு இங்கே பிரச்சனை என்று சொல்வதனாலே அவர்களுக்கு தேவையற்ற ஒரு நெருக்கடி ஏற்படும், அதனால் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பதற்றம் ஏற்படும் என்ற விஷயத்தையும் அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்களை ஒருவரை அடித்து கொன்று விட்டார்கள் என்று ஒரு பொய்யான வீடியோ பரவியது. உடனடியாக தமிழக அரசு தலைமைச் செயலாளர் தொடங்கி பல IAS அதிகாரிகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு, வட மாநில தொழிலாளர்கள் அதிகம் பணியாற்றக்கூடிய திருப்பூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு சென்று அங்கு இது போன்று அந்த காணொலிகள் தவறாக பரப்பப்படுகிறது, வேறு எங்கோ அடித்த சம்பவத்தை தமிழ்நாட்டில் நடந்தது போல, ஏதோ இங்கு ஒரு மாவட்டத்தில் நடந்தது போல தவறாக இட்டுக்கட்டி சொல்கிறார்கள் என்று தொடர்ந்து அந்த உண்மைகளை எடுத்து விளக்கினார்கள். இங்கு பணியாற்றக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் அந்த பதற்றத்தை குறைக்கக்கூடிய வகையிலே தமிழக அரசு ஓராண்டுக்கு முன்பு செயல்பட்டது. எனவே அது போன்ற ஒரு மோசமான நிலை, வடமாநில தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு ஏதோ பாதுகாப்பு கிடையாது, இங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது, இங்கு அவர்களுக்கு வாழ்வதற்கான ஒரு சூழலே இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கும். எனவே அரசியல் கருத்துக்களை அரசியல்வாதிகள் அரசியலாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இப்படி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம், அதே போல இங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை பாதிக்கக்கூடிய வகையிலும் செயல்படக்கூடாது என்ற கருத்துக்களும் மேலோங்கி இருக்கின்றது. எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே இது பீகார் தேர்தல் களத்தில் மட்டும் இல்லாமல் தற்போது தமிழகத்திலும் மிக பெரிய அளவிலே எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது.